பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால தொடர்ந்து கர்த்தர் நமக்கு வேதத்தின் காரியங்களை கற்றுக் கொடுத்து வருகிறார். இந்த வாரத்திலும் நாம் தொடர்ந்து தியானிக்க போகிற செய்திக்கு தலைப்பு வருத்தங்கள். நன்றாய் கவனிங்கள். கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்த பொழுது கர்த்தர் என்னோடு பேசின ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வருத்தங்கள். நம்முடைய வாழ்க்கையில நம்ம பல விதங்களில் வருத்தங்களை சந்திக்கிறோம். அதாவது ஒரு வலி, ஒரு வேதனை, ஒரு மன சங்கடம், ஒரு சரீர சங்கடம், அதைத்தான் நம்ம வருத்தம் அப்படின்னு சொல்றோம். வருத்தம். வாழ்க்கையில வருத்தத்தை சந்திக்காத மனிதனே இல்லை. வாழ்க்கையில வருத்தத்தை சந்திக்காத மனிதனே இல்லை என்று நாம் சொல்லலாம். வேதம் நமக்கு அப்படித்தான் சொல்கிறது. வாழ்க்கையில வருத்தங்களை சந்திக்காத மனிதன் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 90வது சங்கீதம் இப்படியாக சொல்லுகிறது. சங்கீதம் 90:10 வாசிக்கிறேன். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமா இருந்தாலும் அதன் மேன்மையான வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். நன்றாய் கவனியுங்கள். சங்கீதத்தை பாடின தேவ மனுஷன் சொல்றாரு, ஐயா எங்க வாழ்க்கையினுடைய மேன்மை என்ன தெரியுமா? எப்படி? எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமா இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது என்று சொல்கிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? மனித பிறவியா இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் வாழ்க்கையில் வருத்தங்கள் வரும். வாழ்க்கையில வருத்தங்கள் உண்டு. ஒருவேளை அது சரீரத்தில் ஏற்படுகிற வருத்தமா இருக்கலாம், இல்லை மனதளவில் ஏற்படுகிற வருத்தமா இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வருத்தங்கள் வரலாம். ஆனால் இந்த காலையில் கர்த்தர் உங்களோடும் என்னோடும் பேசுகிறார். நமக்கு நன்கு தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, மனுஷனுடைய வாழ்நாள் 70 அல்லது 80 வருஷமா இருந்தாலும் அதனுடைய மேன்மை வருத்தமே என்று சொல்லுகிறார். அப்ப மேன்மையே வருத்தம் தான். யோசிச்சு பாருங்க. மேன்மையே என்னதுதான்? நம்ம நினைக்கிறோம் நிறைய மேன்மை நினைக்கிறோம். உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் வேதம் சொல்லுது. அப்போ சில பேர் எதை மேன்மையா சொல்லுவாங்க? தங்களுடைய ஆஸ்திகளை, ஐஸ்வர்யத்தை, படிப்பை, செல்வத்தை, தங்களுக்கு இருக்கிற பேக்ரவுண்டை மேன்மையாக சொல்லுவார்கள். ஆனால் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது வருத்தமே மேன்மை. மனுஷனுடைய வாழ்நாள் எல்லாம் அவன் வருத்தங்களை சந்திக்க வேண்டியது வருகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் உங்களுக்கு வருத்தம் வரும். ஒரு சின்ன உதாரணத்தை மாத்திரம் நான் சொல்றேன். நீங்கள் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் நீங்கள் வருத்தங்களை சந்திக்காமல் வாழ்க்கை என்கிற பயணத்தில் பயணம் செய்ய முடியாது. அது எப்படி என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. நமக்கு ஓமானமாக சொல்லப்பட்ட ஒரு காரியம் அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு காரியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அதை அவர் சொல்றாரு. நான் வாசிக்கிறேன் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரத்துல 1-2 வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்க. எதுக்காக இதை சொல்றேன்னா, நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் வாழ்க்கையில் வருத்தங்களை சந்திக்க வேண்டியது வரும். ஒருவேளை சரீரத்திலா இருக்கலாம், இல்லை மனதளவிலா இருக்கலாம், இல்லை இரண்டும் சேர்ந்து உங்க வாழ்க்கையில வரலாம். இந்த ரெண்டு விதத்திலையும் நீங்கள் வருத்தங்களை சந்திக்கலாம். மறுபடியும் சொல்றேன். ஒன்று சரீரத்தில் ஏற்படுகிற வருத்தம், இரண்டாவது மனதளவில் ஏற்படுகிற வருத்தம். யாரோ செய்த ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு மன வருத்தத்தை உண்டாக்கி இருக்கலாம். இல்லை என்று சொன்னால் உங்கள் சரீரத்தில் ஏற்பட்ட சில மாற்றங்கள், உங்கள் சரீரத்தில் ஏற்பட்ட சில விஷயம் உங்க சரீரத்தில் சில வருத்தங்களை கொடுக்கலாம். நான் வாசிக்கிறேன் பாருங்க. நான் மறுபடியும் சொல்றேன். எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும்
வருத்தங்களை சந்தித்துத்தான் ஆகணும் என்பதை வேத வசனத்தின் அடிப்படையில் சொல்றேன். இப்ப பாருங்க, நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 12:1-2 படிக்கிறேன். அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். இந்த ஸ்திரீக்கு நான் ஆவிக்குரிய அர்த்தங்களை சொல்லவில்லை. அவளை குறித்து ஏராளமான வெளிப்பாடுகள் உண்டு, அதை பற்றியும் பேசவில்லை. இந்த ஸ்திரீ யாரு, இதுக்கு என்னெல்லாம் அர்த்தம், இப்போ அதெல்லாம் சொன்னா எனக்கு லேட் ஆகும். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் வருத்தப்படணுங்கிறத சொல்றதுக்காக இந்த வசனத்தை சொல்றேன். என்ன தெரியுமா போட்டிருக்கு? அவள் சூரியனை அணிந்திருந்தாள், சந்திரன் அவளுடைய பாதத்துக்கு கீழ் இருந்துதான் போட்டிருக்கு. அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடமும் இருந்தது. நல்லா கவனிங்க, எவ்வளவு பெரிய ஆளப்போ, உலக பிரகாரமா தான் பேசுறேன். எவ்வளவு பெரிய ஆளு, சூரியனை அணிந்திருக்கிறாள், சந்திரன் அவருடைய பாதத்துக்கு கீழ் இருக்கிறது, அவருடைய தலையிலே ஒரு கிரீடம் இருக்கிறது, அந்த கிரீடத்திலே 12 நட்சத்திரங்கள் இருக்கிறது. நல்லா கவனிங்க. இப்போ அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். எப்படி அலறினாளா? வருத்தப்பட்டு அலறினாள். ஆனால் எப்படிப்பட்ட பெண்மணி? சூரியனை அணிந்திருக்கிறாள், சந்திரன் அவளுடைய பாதத்துக்கு கீழ் இருக்கிறது, அவருடைய தலையின் மேலே 12 நட்சத்திரங்கள் உள்ள ஒரு கிரீடம் இருக்கிறது. அப்படி இருந்தாலும் அவள் பிரசவ வேதனை அடைந்து வருத்தப்பட்டு அலறினாள். எப்படி அலறா? வருத்தப்பட்டு அலறினாள். அதனால தான் இந்த காலையில நான் உங்களுக்கு ஒரு புதிய கோணத்தில் இதை சொல்லுகிறேன். ஒரு மனுஷனுடைய வாழ்நாள் முழுவதும், அதாவது அவனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷமா இருக்கலாம், 80 வருஷமா இருக்கலாம். ஆனாலும் அதனுடைய மேன்மை வருத்தமும் சஞ்சலமும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அப்போ வருத்தமும் சஞ்சலமும் என்று அவர் சொல்கிறார் அல்லவா? அதுக்கு தான் ஒரு விஷயம் சொல்றேன். நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் வருத்தங்களை சந்தித்து தான் ஆகணும். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சஞ்சலத்தை சந்தித்து தான் ஆகணும். ஆனால் வருத்தங்களையும் சஞ்சலங்களையும் மாற்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லவராய் இருக்கிறார். நல்லா கவனிங்க, எவ்வளவு பெரிய ஆள் அப்படிங்கிறது தான் சொன்னேன். சூரியனையே அணிந்திருந்தாலும், சந்திரனை பாதத்துக்கு கீழ் வைத்திருந்தாலும், 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடம் தலையில் இருந்தாலும், பிரசவ வேதனை வரும்பொழுது வருத்தப்பட்டு அலறத்தான் செய்யணும். சூரியனுக்கு ஒரு அர்த்தம் உண்டு, சந்திரனுக்கு ஒரு அர்த்தம் உண்டு, நட்சத்திரத்துக்கு ஒரு அர்த்தம் உண்டு, அந்த பெண்ணுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அவைகளை பற்றி விவரமாய் பேசுவதற்கு நமக்கு இப்பொழுது சமயம் இல்லை. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளணும், எவ்வளவு பெரிய ஆளா யாரா இருந்தாலும் பிரசவ வேதனை வரும்பொழுது வருத்தப்பட்டு அலறதான் செய்யணும். உங்க உடம்புல ஏற்படுற ஒரு வலி, உங்க உடம்புல ஏற்படுத்துகிற ஒரு கஷ்டம் உங்களை வருத்தப்படுத்தி அலற வைக்கலாம். கர்த்தரோ அதை மாற்ற வல்லவராயிருக்கிறார். தொடர்ந்து தியானிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.